லாஸ்ட் வீடியோவில் 2 வயசு குழந்தை எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் 2 வயசு குழந்தை பால் மட்டும் குடித்தாங்கன்னா அவங்கள எப்படி சாப்பாட்டுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைங்க பால் மட்டும் குடிச்சிட்டு சாதம், இட்லி, காய்கறி எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இன்னைக்கு வீடியோவில் குழந்தை ஏன் பால் மட்டும் கேட்குறாங்க, அதை எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு மாற்றலாம், எந்த ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 வயசு குழந்தைங்க சில நாள் நல்லா சாப்பிடுவாங்க, சில நாள் ரொம்பவே கம்மியாக சாப்பிடுவாங்க. அது எல்லாமே சாதாரணம் தான். ஆனால் நாள் முழுக்க பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு பார்த்தாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எடையும் போடலை, ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன் அதிக பால் கொடுக்கறது பசியை குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வயிறு ரொம்பவே சின்னது. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் பால் குடிக்கும் போதே அவங்க வயிறு நிறைஞ்சிரும். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பசிக்காது. உதாரணமாக காலையில் ஒரு 250 ml பால் கொடுக்குறீங்க, பிறகு மதியம் பால், நைட்டும் பால், தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பால் கொடுத்தீங்கன்னா சாலிட் ஃபுட் சாப்பிட அவங்க வயிற்றுல இடமே இருக்காது. அதனால் ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 400லேருந்து ஒரு 500 ml பாலே அவங்களுக்கு போதுமானது. இந்த பாலோட அளவுவே சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது டாக்டர் பாலோட அளவை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கம்மி பண்ணி தான் ஆகணும். பொதுவாக நம்ம செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடலைன்னா உடனே பாலை கொடுக்கறது, இல்லை வீடியோ காட்டுறது, குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லை வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பசிக்காது. மில்க் டைமிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தோன்னா ஒரு 30 நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். காலை ஒரு 4-5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, சில டைம் தூக்கத்திலே பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாலோடையே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க 6-7 மணி ஆகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திருப்பி பால் கொடுத்து அவங்க லேட்டாக எந்திரிக்கிறாங்க, ஒரு 9-10 மணினா பாலை கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் லேட்டாக சாப்பாடு கொடுக்காதீங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் நீங்கள் பால் கொடுக்கலாம். அது மதிய உணவுக்கு 2 மணி நேரம் கழித்து தூங்குறாங்க அப்படின்னா கொடுக்கலாம். இப்படி ஸ்பேஸிங் கொடுக்கும்போது பசி கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகரிக்கும். எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெய் சாதம் அல்லது கிச்சடி கொடுக்கலாம். அந்த நெய் சேர்க்கறது ரொம்பவே குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் அண்ட் பாதாம் வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் முட்டை அல்லது பன்னீரில் உணவுகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இதனால் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், அவங்களுக்கு வெயிட் கெயினுக்குமே இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறது, அவங்களுக்கு பயமுறுத்தி ஊட்டுறது, மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க. மெதுவாக நீங்கள் மில்க் டைமிங்கை சரி செஞ்சுட்டு சாஃப்ட் ஃபுட்டாக நீங்கள் ஆரம்பித்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே பல குழந்தைங்கள் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், தாய்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சந்திக்கிற ஃபீடிங் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.